செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் இன்று 3 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட் விடுத்து வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம். மேலும் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழகத்தில் இன்றைய தினம் 3 மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி ஆகிய 3 மாவட்டங்கள்ல இன்றைய தினம் 21 சென்டிமீட்டருக்கு மேலாக ரெட் அலர்ட், அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கன்னியாகுமரி, தேனி, விருதுநகர், ராமநாதபுரம், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக கனமழைக்கான எச்சரிக்கையை பொறுத்த வரைக்கும் ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், திருச்சி, கரூர், திண்டுக்கல், திருப்பூர், கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்றைய தினம் கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில நிலவி வரக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 12 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து தென் தமிழகத்தில் வலுவிழக்க வாய்ப்பு இருப்பதா இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய தினம் தமிழகத்தில் 3 மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெறாமல் வலு விளக்கும் பொழுது எதற்காக தமிழகத்திற்கு அதி கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்து மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் பொழுது இந்த 3 மாவட்டங்களில் ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதன் காரணமாக இந்த 3 மாவட்டங்களுக்கும் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நம்ம பார்க்கிறோம், ரெட் அலர்ட் எச்சரிக்கை 2 காரணத்துக்காக கொடுக்கப்படும். ஒன்று அந்தந்த மாவட்டங்கள்ல 21 சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பதிவதற்கான வாய்ப்புகள் இருப்பதன் ஒரு காரணமாக ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்படும். இன்னொரு எச்சரிக்கை எப்படின்னா, அந்த 3 மாவட்டங்கள்ல மற்ற மாவட்டங்களை காட்டிலும் அந்த 3 மாவட்டங்கள்லயுமே ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மாவட்ட நிர்வாகம் சார்பாக மேற்கொள்வதற்காக அதி கனமழைக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்படுவது வழக்கம். தற்பொழுது இந்த 3 மாவட்டங்கள் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி ஆகிய 3 மாவட்டங்களுக்கும் இன்றைய தினம் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய வானிலை ஆய்வு மையத்துடைய அறிக்கையில இன்னைக்கு சென்னையில கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்ட நிலையில தற்பொழுது அது மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையாக மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் 3 மாவட்டங்கள்ல அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையும், வடகடலோர சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 12 மணி நேரத்தில் வலுவிழக்க வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி ஆகிய 3 மாவட்டங்களில் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். தமிழகத்தில் இன்று 3 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னைக்கும் இன்று மிக கனமழை பெய்யும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. வெங்கட்ரமணன், வணக்கம். தற்போது சென்னைக்கும் இன்று மிக கனமழை பெய்யும் என்று எச்சரிக்கையானது விடப்பட்டிருக்கிறது. வேறு எந்தெந்த மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? விவரங்களை வழங்கலாம். மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி, தேனி, விருதுநகர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் ஆகிய 12 மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆரஞ்சு அலர்ட்டை பொறுத்த வரைக்கும் வட தமிழக கடலோர எல்லைய கடலோர மாவட்டங்களை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கனமழைக்கான எச்சரிக்கையை பொறுத்த வரைக்கும் ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், திருச்சி, கரூர், திண்டுக்கல், திருப்பூர், கோவை உள்ளிட்ட 10 மாவட்டங்கள்ல இன்றைய தினம் கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நாளை தினத்தை பொறுத்த வரைக்கும் நாளை தமிழகத்தில் கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாளை மிக கனமழைக்கான எச்சரிக்கை என்பது இல்லை. நாளைக்கு வெறும் கனமழைக்கான எச்சரிக்கை மட்டும் ஒரு சில மாவட்டங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா நாளைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கோவை, நீலகிரி ஆகிய
13 மாவட்டங்கள்ல நாளைய தினம் கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாளைய தினத்தின் சூழலை பொறுத்து மேலும் சில இந்த கனமழைக்கான எச்சரிக்கை என்பது மிக கனமழைக்கான எச்சரிக்கையாக மாற்றப்படலாம். குறிப்பாக நாளைக்கு சென்னையில மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அது கனமழைக்கான எச்சரிக்கையாகவோ மிக கனமழைக்கான எச்சரிக்கையாகவோ மாறுவதற்கான சூழல் இருக்கிறது. தற்போது சூழலை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்துல 3 மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ராமன்.